ஹாய் ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பட்டர் ஃப்ராஸ்டிங் க்ரீம் எப்படி வந்து செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இது நீங்கள் வந்து கேக்குக்கு விப்பிங் க்ரீம் பதிலாக கூட யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து வீட்லேயே சிம்பிளாக ப்ரெட்டு இது மாதிரி வந்து பன்னு இது மாதிரி வச்சு கூட சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் தாங்க. வாங்க என்ன எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு பட்டர் க்ரீமுக்கு வந்து பட்டர் வந்து ஒரு 60 கிராம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பட்டர் வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடாது, ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆகியிருக்கணும். ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வெளியில் வச்சுருங்க. இது மாதிரி வந்து மெல்ட் ஆகிருக்கணும் நல்லா பட்டரு. அதே போல் சால்டட் பட்டர் யூஸ் பண்ணாதீங்க. அன்சால்டட் பட்டர் தான் நம்மளுக்கு வந்து எதுக்குமே தேவைப்படும். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சுகர் வந்து 100 கிராம் சேர்த்துக்கோங்க. சுகர் வந்து பவுடர் சுகர் சேர்த்துக்கோங்க, முழு சுகர் சேர்க்காதீங்க. ஏன்னா இதுக்கு வந்து ஃப்ராஸ்டிங்க்கு வந்து முழு சுகர் வந்து ஆட் பண்ணால் அது கரையிறதுக்கு லேட் ஆகும். ஸோ அதனால் வந்து பவுடர் சுகர் ஆட் பண்ணால் சீக்கிரமாக கரைஞ்சிரும். பார்க்கவே நல்லா வந்து க்ரீமி டெக்ஸ்சரில் இருக்கும். ஸோ அதனால் பவுடர் சுகர் வந்து சேர்த்துட்டு இது மாதிரி வந்து பீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒயர் விஸ்க் வச்சுருந்தீங்கன்னா ஒயர் விஸ்க் குக் பண்ணலாம். பீட் வச்சிங்கன்னா ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாங்க. பட் ஒயர் விஸ்கில் கொஞ்சம் லேட் ஆகும், அதாங்க டிஃப்ரென்ஸு, வேறு எதுவும் இல்லைங்க. இது மாதிரி ஃபஸ்ட் ஹாஃப் சுகர் வந்து கரைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நெக்ஸ்ட் ஹாஃப் வந்து போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மிக்ஸ் பண்ணி பீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எடுத்தோடனே ஃபுல்லாக போட்டால் அது வந்து நல்லா வந்து மிக்ஸ் அவுட் ஆகாது. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா வந்து பட்டரோட நல்லாவே வந்து சுகர் வந்து நல்லா சேர்ந்து நல்லா பொறுமையாக மிக்ஸ் ஆகும். ஸோ அதனால் டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஓரங்களில் இருக்கிறதுலாம் ஸ்பேச்சுலா வச்சு இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, இப்போவே பாருங்க நல்லா வந்து க்ரீமியாக இருக்குது. இந்த ஸ்டேஜ் வரணுங்க. இந்த ஸ்டேஜில் நல்லாவே இப்போ சுகர் நல்லாவே வந்து மெல்ட் ஆகிருக்கு, நல்லா கரைஞ்சிருக்கு. ஸோ இன்னும் லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 செகண்ட் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்லோ ஸ்பீட்லேயே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஹை ஸ்பீட்லாம் தேவையில்லை, ஸ்லோ ஸ்பீட்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பாருங்கள், கலர் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு, ஒயிட் கலரில் வந்திருக்கு பாருங்கள். பட்டர் வந்து எல்லோ கலர்லேருந்து இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் ஒயிட் கலரில் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வாசனைக்காக வெனிலா எசன்ஸ் போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. ஸோ வாசனையாகவும் இருக்கும். ஸோ இது லைட்டாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் வந்து 1 வீக் வரையும் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாங்க, நல்லாவே இருக்கும். ரொம்ப ஈஸி மெத்தடில் மேக் பண்ணிடலாம் வீட்லேயே. ஸோ அந்த வெனிலா எசன்ஸ் சேர்த்ததால கொஞ்சம் வந்து ஹை ஸ்பீடில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்துலேயும் கொஞ்சம் அந்த எசன்ஸ் மிக்ஸ் ஆகணும். ஸோ லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டக்குன்னு சிம்பிளாகவே வேலை முடிச்சிருங்க. 2 இன்க்ரீடியன்ஸ் தான். ஸோ அவ்வளோதாங்க. கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள், ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த லெவலுக்கு வந்தோடனே ஸ்டாப் பண்ணிடலாம். இது மாதிரி ஸ்டிக் கன்சிஸ்டன்சி வரும், ஒரு மாதிரி லைன்லாம் வரும் பாருங்கள். அந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே ஸ்டாப் பண்ணிடலாம். பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோ தாங்க, சிம்பிளாக வீட்லேயே மேக் பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ஜாமுக்கு பதிலாக இது கூட ஆட் பண்ணி சாப்பிடலாம். ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். பட்டர்ஸ் எடுத்துருக்கிறதால நல்லாவே இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நாங்கள் வந்து பன்னில் வச்சு சாப்பிட்டோம். ஸோ ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்கள் இந்த மாதிரி கூட சாப்பிட்லாம், கிட்ஸுக்கும் கொடுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தி தாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கேக் செய்யும் போது இது பேஸாக கூட யூஸ் பண்ணலாம். விப்பிங் க்ரீம் பதிலாக இது கூட யூஸ் பண்ணலாம். இதுவுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. நெக்ஸ்ட்டு என்ன ரெசிபி பண்ணலான்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அதை ட்ரை பண்ணலாம். ஸோ தேங்க்யூங்க. சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே நன்றி.